நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. தன்னுடைய நண்பர் குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. நல்லா கலகலப்பாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, விருந்துனாங்க. அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது பேசுகின்ற ஒரு கிளி. கடையில் போனாங்க, ஒரு கிளி, அது பேசுகிற கிளின்னு சொல்லிட்டு விற்றாங்க. வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. குமாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்கள் பேசுகிற கிளி கொடுத்துட்டாங்கன்னு. அந்த கிளி பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ இருந்து இந்த குமாரை தவறான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளால், தீய வார்த்தைகளால் திட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ திட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த குமாருக்கு கோபம் வந்துச்சு. கொஞ்சம் ஆரம்பத்தில் நம்ம நண்பர்கள் மேலே கோபம் வந்துச்சு. என்னடா போய் வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன பசங்களா நீங்கள் அப்படின்னு கோவம். அப்புறமேட்டு சரி அவங்களுக்கு பாவம் தெரியாது, ஏதோ அதை வாங்கிட்டு வந்தானுங்க கொடுத்தானுங்க, அவங்களுக்கு இது இப்படி திட்டும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு விட்டுட்டான். சரி நாமளும் இதுக்கிட்ட பக்குவமாக நடந்தால் மாறிக்காதான்னா அப்படின்னு இவர் கொஞ்சம் தன்மையாக பேசி பார்த்தாரு. ஒரு இசையெல்லாம் போட்டு பார்த்தாரு. இப்படி சில விஷயங்களெல்லாம் பண்ணார். ஆனால் அந்த கிளி மாறுறதா இல்லை. அப்படியே தவறான வார்த்தைகளை, சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிட்டு திட்டுது, போகுது, பதில் சொல்லுது அப்படின்னு இருந்தது. உடனே குமாருக்கு கோபம். டப்புன்னு எடுத்தார் கூண்டில் இருந்த அந்த கிளியை கொண்டு போய் ஃப்ரீசரில் போட்டு டமால்னு போட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டார். ஃப்ரீசரில் போட்டு தட்டின உடனே அந்த கிளிக்கு ஒரு ஆடி போச்சு. பார்த்தாக்கா ஜில்லுன்னு இருக்குது, 4 பக்கம் கதவு பூட்டிக்குது, ஜன்னல் இல்லை. ஐயோ அம்மா, சார் விட்டுடுங்க, நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன், கத்திக்கிட்டே இருக்கு. உடனே குமார் எவ்வளோ நேரம் தான் பார்ப்பார், பாவம் கிளி, வாய் இல்லாத ஜீவன், இந்த ஜீவன் வாயோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பழையபடி திறந்து பண்ணார். உடனே அந்த கிளி பக்குவமா, ஐயா நான் சொன்னதெல்லாம் தப்பாக பேசிட்டேன், நான் இனிமேல் பேச மாட்டேன், நான் தப்பாக பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உங்களை நல்ல ஐயாவாக நான் பார்த்து நான் நடந்துக்கிறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, இப்படியெல்லாம் பேசிட்டு. உடனே குமார் சரி போ விடு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டார், மன்னிச்சிட்டார். உடனே அந்த கிளி கேட்டது, ஐயா நான் உங்களை திட்டினேன், என்ன அந்த ஃப்ரிட்ஜரில் போட்டு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க, அங்கே உள்ள ஒரு சிக்கன் இருக்குது, அது என்ன தப்பு பண்ணுச்சு இன்னும் கேட்டது இந்த கிளி இந்த குமார். ஆமாம், சரி நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, ஒன்று யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோக அப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, அது தவறான சொல் சொல்கிறதானாலும் சரி, சூழ்நிலைக்கு பொருந்தாத சொல் இருந்தாலும் சரி, அல்லது சொல்லக்கூடாத ஒரு கருத்தை சொல்கிற சொல்லாக இருந்தாலும் சரி, அந்த சொல் உறவை பிரிச்சிடும், குடும்பத்தை பிரிச்சிடும், சண்டைகளை உருவாக்கும், வெறுப்புணர்ச்சியை கொட்டும். பார்த்தோம்னாக்கா சமுதாயத்தில் ஒரு இனம் ஒரு இனத்தோட, ஒரு சாதி ஒரு சாதியோட, ஒரு கட்சி ஒரு கட்சியோட எல்லா மோதல் போக்கும் இந்த பேச்சு வார்த்தையில் துவங்குது. அதனால் மகிழ்ச்சி போகுது, சமாதானம் போகுது. பாருங்கள், ஒரு மாதிரியான ஆபத்தான ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு வார்த்தையால் வெடிக்கும். ஆக அது ஒரு விஷயம். ஆக நாம் அளந்து பேசணும், உணர்ந்து பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நல்ல செய்தியை சொல்லணும், நல்ல விதமாகவும் சொல்லணும், நயமாகவும் சொல்லணும். ரைட். இன்னொன்று வருங்க, இந்த கிளிக்கு இந்த வார்த்தை எப்படி தெரிஞ்சுது? இந்த வார்த்தைகளை மாற்றி இது மட்டும் தெரிஞ்சுது, இந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? ஆக அது ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற பெரியவங்க அல்லது நடுத்தர வயதினர்கள் யாரோ இந்த வார்த்தையை திரும்பி பேசியிருக்கிறாங்க. அந்த கிளி கேட்டுன்னு இருந்திருக்கு. அது தெரியுது. கிளிக்கு இது இத்தன்மை உடையதுன்னு அது தெரியாது, திருப்பி சொல்லுது. குழந்தைகளும் அப்படி தான், நம்ம குழந்தைகளும் அப்படி தான். அவங்கள நடு வீட்டில் வச்சுக்கிட்டு நடு வீட்டில் நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அவங்கள சமுதாயத்தின் நடுவில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தில் உள்ள பெரியவங்கள்லாம் தவறாக பேசிக்கொண்டு தவறாக இயங்கி கொண்டு இருந்தால் அந்த குழந்தைகள் என்ற கிளி எப்படி இருக்கும்? வேறு எப்படி இருக்கும்? நாம் போய் பிள்ளைங்களே, என்னடா நீ இப்படி இருக்கிற, என்ன பொண்ணு நீ இப்படி இருக்கிறேன்னு கேட்டால் எங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க? ஆகாசத்துலேருந்து குதிக்கலையில், நம்ம கூட தானே இருந்தாங்க, நம்ம கையில் தானே இருந்தாங்க. இப்போ நாம் கொடுத்த வண்டியில் தானே போயிட்டுருக்காங்க, சுற்றி நாம தானே இருக்கோம்.
எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? ஆக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கிளி இப்படி இருக்குதுன்னு ஃப்ரீசரில் போட்டாக்க தவறான நடவடிக்கை. அந்த கிளி இப்படி பேசுகிறதுக்கு காரணமாக இருந்தவங்கள எல்லாம் ஃப்ரீசரில் போடணும் சொல்கிறது தவறா என்ன? ஆக எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும். எல்லாருமே அந்த சுமையை இழுத்து, நான் சரியாக இருந்தால் தான் என் புள்ள நல்லாயிருக்கும், நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம சமுதாயம் நல்லாயிருக்கும். யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு நாம் தப்பிச்சுட்டு, நாம் என்னமோ ஒரு செயின்ட்டு மாதிரியும் அவங்க என்னமோ ஒரு சேட்டன் மாதிரியும் அதெல்லாம் தப்பிக்கிற வழிங்க. கொஞ்சம் யோசிச்சா நல்லா தானே இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்காதா சமுதாயம்?